ஹாய் கார்த்திக். அப்புறம் ஆஃபீஸில் என்ன விசேஷம்? ஆஃபீஸில் ஒரு விசேஷமும் இல்லை, எப்பவும் போல தான் போயிட்டு இருக்கு. நீ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்க, உங்ககிட்ட தான் நிறைய விசேஷங்கள் இருக்கும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக வேற இருக்கும். சொல்லுப்பா. ஆஃபீஸில் ஆஃபீஸ் விஷயம் மட்டும் பேசுவோமே, என்னோட ஒர்க் எதுவும் பேலன்ஸ் இருக்கா? என்ன கார்த்திக், அது எப்பவும் உள்ளது தானே? இல்லை, ஒரு ரிப்போர்ட் ஒன்று பேலன்ஸ் இருக்கு, எனக்கு தெரியும். இதுதான் நினைக்கிறேன், பார்ப்போம். இது இல்லை, அதை எடு. ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், புது மாப்பிள்ளை மாதிரியே நீ நடந்துக்க மாட்டேங்கிற. முகத்தில் ஒரு வெக்கம் புன்னகை எதுவுமே காணோம். நீ பாட்டுக்கு லெட்டர் ஸ்டேட்மெண்ட் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. அனாவசியமாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், வேலையை பார்ப்போமே. அனாவசியமெல்லாம் இல்லைப்பா, அக்கறையோட தான் கேட்குறேன். ஏன் உன் முகத்தில் ஒரு சந்தோஷத்தையே காணோம்? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காரு. முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே சார். முகத்தை பார்த்தா தெரியாது, ஆனால் மிஸ்டர் கார்த்திக் வெரைட்டியாக பெண்களோட ஸ்நேகம் வச்சிருக்காரு. காதலிக்கிறதுக்குன்னு வேற, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு வேற. பெண்கள் இவர்கிட்ட சிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இவர் இன்னைக்கு இவன் நாளைக்கு அவனு ரேஞ்சு மாறிக்கிட்டே இருப்பார். பாஸ்கர், will you please mind your words? ஏன் மிஸ்டர் கார்த்திக், நான் எல்லாத்தையும் சொன்னேன். நீங்கள் தான் சட்டையை மாத்திர மாதிரி அடிக்கடி காதலையும் மனைவியும் மாற்றிக்கிட்டே இருக்கீங்களே. என் பர்சனல் விஷயங்களை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை மிஸ்டர் பாஸ்கர். ஏன் மிஸ்டர் கார்த்திக்? ஏன்னா மற்றவங்களை பற்றி பேசணும்னா நாம முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும். நீங்கள் ஒழுங்கா? எஸ், நான் பொண்ணை மாற்றினேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த பொண்ணோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி? பணத்துக்காக எந்த லெவலுக்கு வேணால் இறங்கக்கூடிய ஆள் தானே நீங்கள்? யாரு? நானா பணத்துக்கு அலையிறேன்? நான் யோகி ஐயா. என் பொண்டாட்டி என்ன சரியா புரிஞ்சுக்கல, அதுக்கான காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்து வச்சிருக்கீங்க. பாஸ்கர் ப்ளீஸ், உங்களுக்கு என்ன பற்றி என்ன தெரியும் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு எல்லார பற்றியும் தெரியும். உன்னை பற்றி, அந்த திமிரு பிடிச்ச ஆனந்தி பற்றி. என் பொண்டாட்டியை பற்றி ஒரு வார்த்தை பேசாத. ஹலோ, பொண்டாட்டியா? ஆமா ஐயா, பொண்டாட்டி தான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனந்தியத்தான் நான் மனசார பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, உங்ககிட்ட போய் மனசை பத்தி பேசுறேன். பண பிசாசு, கேவலம் 20,000 ரூபாய் பணத்துக்காக கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு தானே நீ? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. யூ ஸ்டாப் இட். அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை நடத்துறதுக்கு துப்பு இல்லாம அவங்கள அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு தானே நீ? அவங்க மேல சந்தேகப்பட்டு மற்றவங்களோடலாம் அவங்கள சேர்த்து வச்சு பேசி எவ்வளவு கொச்ச புத்தி படைச்ச மனுஷன் நீ. அவ்வளவும் பண்ணிட்டு அவங்களுக்கு அசிங்கமா ஒரு நோட்டீஸ் அனுப்புற வெக்கமால உனக்கு? ஏன் இப்ப கூட மனசு தொட்டு சொல்லு, அபிக்கு மேல பொறாம வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொரு பொம்பளையோட நீ க்ளோஸா பழகல? ஸ்டாப் இட் கார்த்திக். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் ஆல் திஸ்? இது என்ன ஆபீஸா இல்ல வேற மாதிரி இடமா? ப்ளீஸ், அவர் என்ன பேசினாருன்னு முதல்ல. போதும். உங்களுக்கும் பாஸ்கருக்கும் 1000 பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதுக்காக ஆபீஸ்ல இத்தனை பேர் முன்னாடி வச்சு அவரோட பர்சனல் விஷயங்களை பத்தி அசிங்கமா பேசி அவரை கண்ணியம் இல்லாம நடத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன். See, அவர் என்கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியுமா? ஸ்டாப் இட் கார்த்திக். நீங்க பேசினது நான் கேட்டேன். அவர் அமைதியா தான் இருந்தாரு. நீங்க நடந்துகிட்டது தான் அநாகரிகத்தோட உச்சம். மரியாதையா பாஸ்கர் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எது மன்னிப்பா? நான் ஏன் கேட்கணும்? நீங்க நடந்துகிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா ஆபீஸ்ல வச்சு இவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசினதுக்கு நான் உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறது? நான் எடுக்கிற ஆக்ஷன் நான் ரிசைன் பண்றேன். இந்த நிமிஷம் you will get my resignation letter. எல்லாரும் அவங்கவங்க வேலையை பாருங்க. கார்த்திக் எவ்வளவு சீப்பா பேசிட்டு போறாரு. அவர் இவ்வளவு மோசமான ஆளுன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சேச்சே, அவர் பேசினது உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோன்னு எனக்கு புரியுது பாஸ்கர். ரிலாக்ஸ், டோன்ட் வரி. அம்மா ஒரு நிமிஷம். இந்த தெருவில் ராஜேஷ்னு ஒருத்தர் புதுசாக குடி வந்திருக்காரு. அவர் வீடு எங்கன்னு தெரியுமா? அந்த வீட்டுக்கு தான் புதுசாக குடி வந்திருக்காங்க, போய் கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா.
உள்ள வாங்க மச்சான். இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம. இல்ல ஆர்த்தி. ஆர்த்தி உள்ள இருக்கு. ஐயோ நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் மச்சான். வாங்க வாங்க வாங்க. அம்மா வாங்க தம்பி. வாங்க தம்பி. வணக்கங்க. என்ன மச்சான் தேடுறீங்க? ஆர்த்தி இங்க. ஆர்த்தி உள்ளதா இருக்கு. ஆர்த்தி தம்பி உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. உட்காருங்க மச்சான். அண்ணே எப்படி ஆர்த்தி இருக்க? இதோ இருக்கேன். எப்ப நான் வந்த? இப்பதான் வந்த. நீ மட்டும் தான் வந்தியா? ம் ஆமா ஆர்த்தி. சரி வா உள்ள போய் பேசலாம். என்ன ஆர்த்தி இங்கேயே உட்காந்து பேசலாமே? இல்ல நான் எங்க அண்ணன் கூட தனியா பேசணும். தாராளமா பேசுங்க. மச்சான் உங்களுக்கு என்ன காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? போய் வாங்கிட்டு ஐயோ வந்துடுறேன். இதுவும் வேணாம். நான் வேணா காஃபி போட்டு தரேன். இருக்கட்டுமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தூக்கு எடுத்துட்டு போப்பா. ஐயோ தம்பி, முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா தம்பி, இல்ல. சாப்பிட்டு தான் போனோம். நான் பேசிட்டு எங்க கிளம்புறேன். அண்ணன் இருந்து சாப்பிட்டு தான் போகும். நல்ல சமையல்ல ரெடி பண்ணுங்க. சரிம்மா, நீங்க போய் பேசிட்டு இருங்க. வா அண்ணன் வா. இந்த இதை வச்சுக்கோ ஆர்த்தி. ம் எப்படி நான் இருக்கேன்? ஆர்த்தி, நீ என்ன முதல்ல அண்ணன் கூப்பிடுற தெரியுமா? எப்படி ஆர்த்தி இதெல்லாம்? அதான் நான் மாறிட்டேனே மனோ. அப்படிலாம் சொல்லாத ஆர்த்தி. நான் சொல்லல, எல்லாரும் சொல்றீங்களே. என்ன ஒரே அடி ஒதுக்கிட்டீங்கல்ல, தூக்கி எரிச்சிட்டீங்கல்ல. அழாத ஆர்த்தி. நீ இப்படிலாம் அழறன்னு தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கம்மா. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி நாங்க யாரும் உன்னை வெறுக்கல. உன்னை வெறுத்து ஒதுக்குறதா இருந்தா அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்ட நானு இன்னைக்கு உன்னை தேடி வருவனா? தேங்க்ஸ் மனோ. நீ வந்தது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு தெரியுமா? அம்மாவுக்கு என்ன உன் மேல ஒரே ஒரு வருத்தம் தான். உன்னால ஆனந்தி அக்காவோட கல்யாணம் நின்னு போச்சு பாத்தியா? அந்த ஒரே ஒரு வருத்தம் தான். மத்தபடி அவங்க ஓ நினைப்புல தான் இருக்காங்க. அவங்க தான் என்ன தொல்லை பண்ணி என் பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு மட்டும் அந்த வருத்தம் இல்லையா மனோ? ஆனந்தி அக்கா கல்யாணம் நிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அப்ப நான் பெரிய குழப்பத்துல இருந்தேன். சூழ்நிலை அந்த மாதிரி என்னென்னமோலாம் நடந்து போச்சு. எதையுமே நான் திட்டம் போட்டு பண்ணல மனோ. என்ன வெளியில இருந்து ஆட்டி வச்ச மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை நான் ஆட்டி வச்சிருச்சு. நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனந்தி அக்காவுக்கு நான் பண்ணது ஒரு விதத்துல துரோகம் தான். ஆனா எதையுமே நான் வேணும்னு பண்ணல. எனக்கு என்ன அறிவு இருக்கு சொல்லு? முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன். என் மனோ, இதெல்லாம் அபியக்காக்கு புரியாதா? என்ன மன்னிச்சிட கூடாதா? நான் பண்ண தப்புக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பால 4 அடி அடிச்சு கூட என்ன வீட்டுல சேர்த்துக்கலாம்ல. என்ன மன்னிக்கவே முடியாதுன்னு சபிக்கிற மாதிரி அபியக்கா நடந்துக்குது. நான் பாவம் இல்லையா மனோ? அபியக்கா மனசுல என் மேல போய் ஏன் இவ்வளவு கோவம் மனோ? அழாத ஆர்த்தி, ப்ளீஸ்மா. ஏன் இந்த பேச்செல்லாம்? நம்ம வேதனையை நாமளே கிளறி விடுற மாதிரி இருக்கு. இந்த பேச்சை இதோட விடு. எப்படியோ இதான் உன் வீடு நாய் போச்சு. இனிமே நீங்க நல்லபடியா வாழ பாருமா.
உன் மாமனார் மாமியாரை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்கம்மா. பெரிய மாமனார் மாமியார் எனக்கு இவங்கள யார பார்த்தாலும் எரிச்சலா வருது. அப்படிலாம் பேசக்கூடாது ஆர்த்தி. உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கேன் மனம். நான் பேசுறது ரொம்ப கம்மி. சச்சா, அதெல்லாம் தப்பா ஆர்த்தி. மெல்ல மெல்ல நீ உன் மனசை மாத்திக்கணும். அவங்கள நீ வெறுக்காத. இந்தா, இது செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் மனோ, வச்சுக்கோன்றல. வேண்டாம் வச்சுக்க. ப்ளீஸ். வச்சுக்க. இது கூட அம்மா தான் கொடுத்து விட்டுருப்பாங்க. அப்படியே கொடுத்துருக்காதுல்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசுறத விட யார் கொடுத்தா என்ன? இது நம்ம வீட்டு பணம். உன் பிறந்த வீட்ல இருந்து உன் அண்ணன் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ வாங்கிக்க மாட்டியா? அழாத, அழாத, அழாதம்மா, ப்ளீஸ். அழாத, தைரியமா இரு. அழாத ஆர்த்தி, சொன்னா கேளு. கண்ணை தொடச்சுக்க. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. நீ போய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா. மச்சான், காஃபி சாப்பிடுங்க. கொடுங்க. ஆர்த்தி சின்ன பொண்ணு, ரொம்ப வெகுளி. செல்லமா வளர்த்துட்டோம். எங்க அபியக்கா அவ மேல உயிரிய வச்சிருந்தாங்க. அவளை பெரிய ஆளாக்கணும் அப்படி இப்படின்னு கனவுலாம் கண்டுட்டு இருந்தோம். எல்லாமே திடீர்னு நடந்து போச்சு. என்னால தாங்கிக்க முடியல. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கை நீட்டிட்டேன். ஐயோ, என்ன மச்சான் நீங்க? நான் பண்ணது பெரிய தப்பு. நீங்க பண்ணது கரெக்ட் தான் மச்சான். இல்ல, நான் உங்களை அடிச்ச பாதிப்பு உங்களுக்குள்ள இருக்கும். ஐயோ, ஆனா எங்க ஆனந்தி அக்கா கல்யாணம் நின்று போய் அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த எமோஷன்ல தான் நான் அடிச்சிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஆர்த்தியை கஷ்டப்படுத்திடாதீங்க. என்ன மச்சான் நீங்க? நான் சத்தியமா அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். இல்ல, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ குழந்தை மாதிரி, அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்க கால்ல ஐயோ, வேணாம். மச்சான், என்ன நீங்க? என்ன இப்படிலாம் பண்றீங்க? நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மச்சான். இப்படிலாம் பண்ணாதீங்க. வாங்க மச்சான், போய் சாப்பிடலாம். வாங்க. மச்சான், நம்ம வீடு சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எங்க அம்மா கை பக்கத்துல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க வீட்டு பக்கத்துலேருந்து எங்களை யாருமே எட்டி பார்க்க மாட்டீங்களோன்னு நினைச்சோம். நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வாயார வாழ்த்துறீங்களே, மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. உள்ளது தானம்மா சொன்னேன். தம்பி, அம்மாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அம்மாவுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க ஆர்த்தியை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றாளோ, எப்படி இருக்காளோன்னு. கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுப்பா. ஆர்த்தியை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆமாம் தம்பி, எங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணு, அதுவும் நல்ல குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு. ஆர்த்தியை எங்கள் உள்ளங்கையில் வச்சு காப்பாற்றுவோம். கவலையே படாதீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி, ஆர்த்திக்கு இது புது இடம், புது சூழ்நிலை. நாங்களும் புது மனுஷங்க. உங்களை மாதிரி யாராவது பிறந்த வீட்டிலேருந்து வந்து போனீங்கன்னா அவள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்ன இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணு இல்லையா? ஆமாமா, சின்ன புள்ளதான். யாருக்கும் தெரியாம காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்த இவ சின்ன புள்ளதான். விட்டா பல்லே முளைக்கலன்னு சொல்லுவீங்க போல இருக்கே.
உங்க வேலை என்னமோ அதை பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஏய் நீ யாரு என்ன பேச வேணாம்னு சொல்றதுக்கு? இது எங்க வீடு, இங்க நின்னுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஓம் வீடா? இங்க எனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் இந்த வீட்டுக்கு முதல் ஆம்பளை, சம்பாதிக்கிற ஆம்பளை. கலா, கொழுந்தம் கூட சரிக்கு சமமா பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. நீ உள்ள போ. எப்ப பாரு என்னையே குறை சொல்லுங்க. சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் வெட்டி பந்தாக்கணும் குறைச்சல் இல்ல. டேய், அவளை பத்தி தான் உனக்கு தெரியுங்களடா, விடுறா. ஆர்த்தி நான் கிளம்புறேன், நான் வரேங்க. அப்பா, எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாம பேசுறாங்க, கண்டிச்சுவீங்க, அப்புறம் சரி வராது. அடாடாடா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவ வாயால் இப்படி ஏதாவது பேசிட்டு தாண்டா இருப்பா, விடுறா. சரி நான் வரேன். நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. நம்மளோட தேவைக்காக மற்றவங்களை எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் தப்பு தான். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். சொந்தமாக உழைச்சி சீக்கிரமாகவே 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு, புரியுதா? மச்சான் வாங்க, உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். என்ன கார் கீர் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? கார்லாம் இல்லை மச்சான், ஃப்ரெண்டோட ஆட்டோ, இப்போ நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். வாங்க அதில் போயிடலாம். இல்லை நான் பஸ்ஸில் தான் வந்தேன், பஸ்லேயே போயிடுறேன். இல்லை இல்லை, அண்ணனை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. நான் பார்த்துக்கிறேன் அடுத்து. வாங்க மச்சான் போகலாம். அப்போ நான் கிளம்பட்டுமா? அழாத, இந்த பார், நான் அப்பப்போ வந்து போவேன், நீ இந்த மாதிரி அழக்கூடாது, சரியா? எல்லாம் கொஞ்ச நாள் சரியா போயிடும். ஏய் ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி, அழாத ப்ளீஸ், அழாத அழாத.